100க்கு 150 விழுக்காடு அல்டிமேட்டா யாருக்கு இருக்க போகுதுன்னா மகரத்துக்கு தான் இருக்க போகுது. மகரம் சிகரம் ஏறப்போகுது. 15, 16, 17 ஆஹா 28 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க. நினைச்சது நினைக்காது, நினைச்சிட்டு இருக்கிறது, நினைக்க போறது, அம்மா நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு இடம், வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க. மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து உங்க உழைப்பாளர் தினத்துல இருந்து அடுத்த மேக்குள்ள உங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அப்படி அப்கிரேட் ஆகி நிற்பீங்க. கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இத்தனை ராசிக்காரில் யாருக்கு இருக்குன்னா மகரத்துக்கு தான் உண்டு. வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வந்து அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேல யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்போ குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாசம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேல யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும் இல்ல, என் மனசுக்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருட பராபவ வருடம் என்ன பண்ண போகுது, நினைச்சதெல்லாம் நடக்க போதா, போதும் போதும் போதுன்ற அளவுக்கு வாங்கியாச்சு, கொஞ்சம் நல்லது அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிக்குது தான் மேடம், ஆனால் நம்பலாமா, திரும்ப தள்ளி விட்டுறாது இல்லை அப்படின்ற மாதிரியே இந்த வீடியோவை பார்க்க வந்திருந்தீங்கன்னா எஸ், 100க்கு 150 விழுக்காடு அல்டிமேட்டா யாருக்கு இருக்க போகுதுன்னா மகரத்துக்கு தான் இருக்க போகுது. மகரம் சிகரம் ஏறப்போகிறது. ஒற்றை வார்த்தையில் நம்ம பதில் சொல்லணும். இந்த தடவை நான் கவலையே பட வேணாம். இத்தனை நாளாவது மகரத்துக்கு அப்படியே ஒன்றும் இல்லப்பான்னு கூப்பிடணும். இந்த சூப்பர்ப்பா, கில்லி மாதிரி அடிக்க போறப்பா, சொல்லி சொல்லி அடிக்க போறேன். நினைச்சது நினைக்காது, நினைச்சிட்டு இருக்கிறது, நினைக்க போறது, அம்மா நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்கிற மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் போதே அல்டிமேட்டுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஸ்தானபலம் வாங்கி அமர்ந்திருக்கிறார். வேற ஏதாவது வேணுமா என்ன? 19, 25க்கு மேலே மகர ராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது. அவ்வளவுதான், வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போறீங்க. 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சமசப்தமா பார்வையா உங்களை பாக்குறாரு. வேற என்ன வேணும்? 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைச்சிட்டே இருக்கு. ஓகே, 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, ராசிநாதனை 3ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்து சுபத்துவப்படுத்த போறாரு. முயற்சிகள் எல்லாம் பழுத்தம். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதே சூப்பர். உண்மையே சொல்லுங்க, மனசாட்சி இல்லாம ஒரு 2-3 மாசமா நல்லா தான் இருக்கீங்க மகர ராசிக்காரன். போய் சொன்னா வாயில புண்ணு வந்துடும். நானும் சொல்லிட்டு போன வீடியோல இன்னும் நல்லா தான் இருக்கீங்க. இன்னும் இதெல்லாம் பத்தாது, வெறும் டீசர் தான். இன்னும் ட்ரைலர் இருக்கு, மெயின் பிக்சர் இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அப்புறம் என்ன, நிம்மதியா இருக்க போறீங்க. கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம் மகரத்துக்கு, நிம்மதி, அது கிடைக்க போகுது. 15, 16, 17 ஆஹா 28 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க. மேடம் எனக்கு வயசே 15 தான் ஆகுது அப்படின்னா என்ன பண்றது, 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருப்ப, அதுல இருந்து வெளில வர போறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகரத்துக்கு காத்துட்டு இருக்கு. 1 2 3 4 நான் எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியாது. ராஜ உணவுல அமர்ந்த பிச்சைக்காரன் எப்படி தவிப்பானோ அந்த மாதிரி எந்த பாயிண்ட் சொன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு பிளானட் ஓகே, ஏன்னா சனி போகும்போது கொடுத்து விட்டு தான் போவார். அதுவும் ராசிநாதன்னா இப்படியே வச்சு அடிக்கிறதுன்ற அளவுக்கு உங்களை நிறைய பக்குவப்படுத்திருப்பாரு. நிறைய இழப்புகளை கொடுத்துருப்பாரு. வயது தகுந்த மாதிரி எங்க அடிச்சா வலிக்கும் அவனுக்கு தெரியும்ல. நிறைய வேலையை பிடிங்கிருப்பாரு, காசை பிடிங்கிருப்பாரு, ரிலேஷன்ஷிப்பை பிடிங்கிருப்பாரு, கடனை, எல்லாத்தையும் பண்ண மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்தான்னு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பார். எனக்கு நான் போதுன்ற கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார். செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதீதமா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏப்ரல்ல இருந்தே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க.
அதுவும் இன்னும் சொல்லப்போனா மே மாசம்லாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, திருக்கணிதப்படி தான் ஜூன் மாசம். வாக்கியப்படி மேலேயே வந்து குரு வர ஆரம்பித்துருவார். 6ல் குரு ஊரில் பகைன்னு பேரு. ஊர்ல பகையா இருந்த மகர ராசிக்காரங்க 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தப்புறம் 7ஆம் இடமே சமுதாயம், சொசைட்டி, பார்ட்னர்ஷிப். கல்யாணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கல்யாணம் நடந்தே தீரும். வேற திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இது நடக்கும். அதுவும் உங்க மனச புரிஞ்சுக்கக்கூடிய ஆட்களாக கிடைப்பார்கள். என்ன எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னோட ஸ்பௌஸ் மாறுவாங்களா? கண்டிப்பா மாறி உங்களுக்கான ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. இடம், வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க. குரு பார்க்கக்கூடிய பார்வை அவ்வளவு அதிக பார்வையா இருக்கு. லாபத்த குரு பார்க்குறாரு. வேற என்ன சாமி வேணும்? சூப்பரா இருக்கீங்க. குரு 7ல உட்கார்ந்து சமசப்தமும் உங்கள பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எதிராளிக்கான ஒரு பலம் வந்து நிக்கும். இதுவரைக்கும் யாரெல்லாம் உலகத்துல அப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு போய் நிப்பீங்க. டஃப் குடுப்பீங்க. எல்லா திறமையும் இருந்தும் காட்ட முடியலன்னு தவிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும். பார்ப்புகள வைக்க போறாங்க. வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போறீங்க மகர ராசிக்காரங்க. என்ன ஆனாலும் சரி. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி தான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறமா செப்டம்பர், அக்டோபருக்கு மேல ராகு வேற வந்து உட்கார்ந்துருவான். சொந்த தொழிலில் ஈடுபடுவீர்கள். லோன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். நல்லவை எல்லாம் கூடி வரும். டைம் இருக்காது. வீடியோ பார்க்கவே டைம் இருக்காது மகரத்துக்கு. அப்புறம் எங்க மத்ததெல்லாம். நல்லதுதான். நீங்க பிஸி ஆனீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எல்லாமே நல்லது நடக்க போகுது. நெறைய பேருக்கு இடம் வாங்கணும். என்ன ஆனாலும் சரி இந்த தடவ 1 கிராம் தங்கமாவது வாங்கி வப்பீங்க. நெறைய கெட் டுகெதர் போவீங்க. நெறைய வந்து சொந்த பந்தங்களோட நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க. உங்க மீதான மதிப்பு உயரும். வீட்ல இருந்த பிரச்சனை சரியா போகும். மனசுல இருந்த முதல்ல மனசு சரியாகும். போட்டி ஆட்டி படைச்சிட்டு இருந்து ஏன்டா வாழ்றோன்ற அளவுக்கு உங்கள தள்ளி விட்ட வாழ்க்கை, எப்படி வாழ்றான் பாருன்னு அடுத்தவன் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழப் போறீங்க. நிஜமா நம்புங்க சாமி. சூப்பரா இருக்க போறீங்க. எதெல்லாம் வேணும், வேணும், வேணும்னு கேட்டீங்களா? இந்தான்னு பிரபஞ்சம் குடுக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தன மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பர். டே டு டே வேலை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வேணாம் விட்டுருங்க. மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து உங்க உழைப்பாளர் தினத்திலிருந்து அடுத்த மேக்குள்ள உங்க வாழ்க்கைய எடுத்து பாருங்க. அப்படி அப்கிரேட் ஆகி நிப்பீங்க. வீடு கட்ட முடியல, பாதியிலே நிக்குது, ஒழுகுதுன்னு சாரம் போட முடியல, வீடு கட்டுவீங்க. ஒரு வேலை கிடைக்கல, 2 வேலை கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வருமானம் இல்லன்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வருமானம் தேடி வரும். வாய்ப்புகள் தேடி வரும். அலைச்சல், ரொம்ப அலைச்சலுங்க. அலைச்சல் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தா நெறைய டிராவல் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். நெறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும். நெறைய டேட்டா என்ட்ரி கிடைக்கும். ஒரே ஒரு தடவ காவல் தெய்வத்த புடிச்சுக்கோங்க. ஏதாவது முனீஸ்வரி மாரி, கருப்பசாமி மாரி, காளிய புடிச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஜெயிச்சுடுவீங்க. மகராசிக்காரங்க அப்ப மட்டும் தான் இந்த தடவ ஆத்மார்த்தமான தெய்வம் காளி தான். இதுவரைக்கும் வக்கர காளிய பாருங்க, வளைஞ்சிருந்த வாழ்க்கை நடந்துரும்னு சொன்னேன். இந்த தடவ டைரக்ட்டா உங்க வீட்டு பக்கத்துல கூடிய காளிய பார்த்துட்டு வாங்க. ஏதாவது முத்து மாரியம்மன்ற பேர்ல கோவில் இருக்கான்னு பாருங்க. போய் பால் குடுத்துட்டு வாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் சுக்கிரன், சந்திரனுடைய சேர்க்கை. 17, 18 தேதிக்கு அப்புறம் போய் உட்காருவாரு. வைகாசி மாசம் வாய்ப்பு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு மட்டும் சொல்லி தரேன். யாருக்கும் நான் சொல்லல. வைகாசி மாசம் வாய்ப்பு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க. பெண்களாக இருந்தா இன்னும் விசேஷம். போயிட்டு உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல முத்துமாரியம்மன் கோவில் இருந்தா அங்க பால் குடுத்துட்டு வாங்க. முடிஞ்சா தண்ணீர் தானம் பண்ணுங்க. வருமானம் தாறுமாறா இருக்கும் இந்த தடவ மகர ராசிக்காரர்களுக்கு. நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுதுப்பா. நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நெகட்டிவா இருந்தா தானே அப்படிப்பா, இப்படிப்பான்னு பூசணும். என்ன பேசினாலும் கொஞ்சம் வார்த்தையில மட்டும் கவனமா இருக்கணும். பல்லு பிரச்சனை வரும். கண்ணு பிரச்சனை வரும். அதுதான் மகரத்துக்கு. அத மட்டும் பார்த்துக்கணும். பல்லு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை. கண்ணு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை. கிட்னில ஏதோ ஒரு பிரச்சனை. நரம்புகள், கால் நரம்பு இழுக்கிறது. இது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மகரம். மத்தபடி எல்லாமே சூப்பர். நெறைய குதிரை பார்ப்பீங்க இந்த தடவ. அங்கங்க புத்து பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ராஜயோகம் தான். திடீர்னு ஃபோன்ல குதிரை தெரியும். எங்கேயாவது போம்போது பார்த்துருக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு உங்க கண்ல மட்டும் புற்று தெரியும். அதுவும் செப்டம்பருக்கு மேல ராகு தலைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அம்பிகை எப்படி ஆட்கொள்வாள். ரொம்ப நல்லா இருக்குங்க மகரத்துக்கு. கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இத்தனை ராசிக்காரர்ல யாருக்கு இருக்குன்னா மகரத்துக்கு தான் உண்டு. சொந்த தொழில் என்ட்ரி ஆயே தீர்வீர்கள். அதற்கு ராகு அனுகிரகம் பண்ண போறாரு. சுக்கிரன் அதற்கான வலு சேர்க்க போகிறார். ராசிநாதன் உறுதுணையாக இருக்க போகிறார். குரு தன்னுடைய கடாட்சத்தால் உங்களை மேன்மை அடைய செய்ய போகிறார். ஒட்டுமொத்த பிளானும் நல்லா இருக்க போகுது. எதை பத்தியும் கவலைப்படவே வேண்டாம்.
பேச்சில் மட்டும் நிதானமா இருந்தா போதும். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசிறாதீங்க. அது பண்ணீங்கன்னா கர்மாவ சந்திச்சுப்பீங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம உங்க வேலைய பார்த்துட்டு போகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. நெறைய மகர ராசிக்கார பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க சூப்பரா படிப்பாங்க. அவங்க யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா ஜெயிப்பாங்க. நெறைய பேர் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இந்த தடவ மகர ராசிக்கார பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு. இல்ல ஃபாரின்ல இருக்க பிள்ளைய நீங்க போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. பிள்ளைகள் மூலமாக இந்த பிரச்சனையில இருந்து வெளில வந்துருவீங்க. குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. இந்த தடவ குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆகாத மகர ராசிக்கார என்ன என்ன புரிஞ்சுக்கல விட்டு போயிட்டாரு. போயிட்டு போறாங்க. புதுசா ஒரு ஆள் வருவாங்க. உங்கள தங்க தட்டுல தாங்குற மாரியான ஆள் கிடப்பாங்க. கவலைப்படாதீங்க. குரு குடுப்பார். ஏன்னா, குரு நல்ல இடத்துல இருக்கும்போது, குரு இருந்த இடத்த பாழ் பண்ணுவார். பண்ணிட்டு போட்டுங்க. பார்க்குற இடம் 7ஆம் இடம் நல்லா தானே இருக்கு. ஒண்ணு போய் இன்னொன்னு வரணும்னு விதி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த வரக்கூடிய இன்னொன்னு நல்ல விதியா வரும். கவலைப்படாதீங்க. நான் நெறைய விஷயத்த பப்ளிக்கா சொல்ல முடியாது. அதனால மகர ராசிக்காரங்க எத பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. தடைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்க போகுது. பிரச்சனையிலிருந்து சொல்யூஷன் கிடைக்க போகுது. செய்யாத பழிக்கு தண்டனை ஏத்துட்டு இருந்தீங்கல்ல, செய்யாத குற்றத்துக்கு பொறுப்பேத்துட்டு இருந்தீங்கல்ல, அதுலருந்து வெளியில வரப்போறீங்க. வெறும் காசுக்காக அலைஞ்சீங்கல்ல, எனக்கான அங்கீகாரத்துக்கு தவிச்சீங்கல்ல, இந்தான்னு பிரபஞ்சம் குடுக்கும் அங்கீகாரத்த. நெறைய அவார்டு வாங்குவீங்க இந்த மகர ராசிக்காரங்க. வாங்குனா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்க்குற இடத்துல அவார்டு, வெளியில அவார்டு, ஏதோ ஒரு இடத்துல செலிபிரிட்டி ஆக போறீங்க. நான் சினிமாலலாம் இல்ல மேடம். பரவால்ல. உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் நீங்க ஒரு ஆளா தெரிய போறீங்க. 4 பேர் தள்ளி போன மகர ராசிக்காரங்க 4 பேர் சேர்ந்து வந்து உங்கள பார்க்க போறாங்க. இருக்கிற இடத்த விட்டு அப்கிரேட் ஆக போறீங்க. இந்த வயது ஒத்தவர்களுக்கு சூப்பரா இருக்கு. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஜெயிச்சிட்டமரா ஜெயிச்சிட்டேன் நீங்களே சொல்லிக்கோங்க. இப்பயே சொல்லிடுங்க. கொண்டாடுங்க. முடிஞ்சா என் வீட்டுக்கு கொரியர் பண்ணி விடுங்க ஸ்வீட்ட. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம் பராபவ வருஷம். உங்களுடைய பராக்கிரமத்தை காட்டக்கூடிய வருடமா இருக்கு மகரத்துக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரமா இருந்தா வேலையில் சிறப்பு. திருவோண நட்சத்திரம் மனசஞ்சலத்திலிருந்து விடுதலை. அவிட்ட நட்சத்திரம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவ. நெறைய பண ரீதியாக இந்த பிரச்சனையிலிருந்து சரிப்பட்டு வருவீங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. வயிறு, கழிவுகள் போறக்கூடிய இடம், இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஃபுட் பிரச்சனை, ஃபுட் பாய்சன் ஆகுறதெல்லாம் இருக்கு. கவனமா இருக்கணும். செப்டம்பருக்கு மேல அப்படியே ஓகே. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசம் தலைக்கு மேல ராகு வருவாரு. ஏதாவது ஆன்லைன் ஸ்கேம்லாம் நடக்காம பாட்டுக்கோங்க. அப்ப அத நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போதைக்கு இத பத்திரமா இருந்துக்கங்க. இந்த வருடம் முழுமையும் மகரத்திற்கு சிகரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இனிதே மலர காத்திருக்கிறது. இவ்வளோ நல்லா இருக்குன்றீங்க. சரி பார்ப்போம், நம்புவோம். நல்லா தான்ப்பா இருக்கு. நம்புங்க. சூப்பரா இருக்க போறீங்க. மகராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு. அதோட சேர்ந்து மேக்ஸிமம் முடியும் அப்படின்னா லட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஒரு தடவ திருப்பதி போயிட்டு வாங்க. நெறைய புட்சோட கனெக்ட் ஆவீங்க இந்த தடவ. எங்கேயாவது புத்த பார்த்தீங்கன்னா நின்னு ஒரு நிமிஷம் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. புத்து மண் எடுத்து கையில வச்சுக்கோங்க. வருமானம் வேற லெவல்ல வரும். சீக்ரெட் இதெல்லாம் யாருக்கும் சொல்லி தர மாட்டேன். உங்களுக்கு மட்டும் சொல்றேன் பப்ளிக்கா. எங்கேயாவது புத்து மண்ணு கிடைச்சா எடுத்து கண்ணில் ஊத்திட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சுக்கோங்க. அதை வச்சு நைட்டு படுத்து தூங்கி பாரு. பிரச்சனையில இருந்து சொல்யூஷன் கிடைக்கும். மனக்லேதத்துல இருந்து வெளில வந்துருவீங்க. இல்லாட்டி எதுக்கு இந்த வீடியோ உங்க கண்ணில் பட போகுது. ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த பேசுற நிமிஷம் அவ்வளோ எனர்ஜியா இருக்கு. உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் அப்படியே ஆக்குபை பண்ணுது. ரொம்ப நல்லா இருக்கு. பெண் தெய்வ உங்களை இந்த தடவை புரட்டி போட போகுது. கன்னி தெய்வத்துக்கு வழிபாடு செய்யணும்னு ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது போய் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் சரியா போகுது. மகராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குப்பா. சிகரம் தொடக்கூடிய வருடமாக இந்த பராபர வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.